கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள். என்றால் அது தேவனுக்கான நாள், அது கர்த்தருடைய நாள் என்று சொல்வார்கள். எனவே அநேகர் தேவனை தேடுவதற்காக குறிப்பிட்ட அந்த நாளை பயன்படுத்துகிறார்கள். இன்னும் சிலர் கேட்பார், ஞாயிற்றுக்கிழமை தான் தேவனை ஆராதிக்கணுமா, ஞாயிற்றுக்கிழமை தான் தேவனை தேடணுமா? இல்லை, தேவனை எல்லா காலங்களிலும் நம்ம ஆராதிக்கலாம். அதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாள் கிடையாது. இப்போ சண்டேஸில் நம்ம ஏன் கூடி வரோம்னா, நமக்கு அது விடுமுறை தினமாக இருக்குது, கன்வீனியன்ட் டேயாக இருக்குது. மற்றபடி இந்த குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமையில் தான் நம்ம சபை கூடி வரணும், அந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனை மையப்படும், அப்படி எந்த விதியும் கிடையாது. ஒரு கன்வீனியன்ஸுக்காக தான் இதை வச்சுருக்கிறோம். இப்போ அரபு நாடுகளில் போய் பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களெல்லாம் வெள்ளிக்கிழமை தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறோமோ அதை வெள்ளிக்கிழமை தான் பண்ணுவாங்க. ஏன்னா அன்றைக்கு தான் விடுமுறை. ஆக உலகம் முழுவதும் பார்க்கும் பொழுது அப்படித்தான் இருக்கிறது. சில நேரத்தில் நமக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பது அவர்களுக்கு சனிக்கிழமையாக இருக்கும். அந்த நேரங்களுடைய வித்தியாசம் இருக்குது. தேவனுக்கென்று ஒரு குறிப்பிட்ட நாள் கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, சனிக்கிழமை தான் எல்லாம் பண்ணணும், அதுதான் ஓய்வு நாள். இல்லை, ஆண்டவரை தேடுவதற்கு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை அப்படி ஒன்றுமே கிடையாது. ஆல் டேஸ் ஃபார் காட். தேவனுக்காக எல்லா நாட்களிலும் வாழணும். நம்ம ஒரு ஐக்கியத்திற்காக கூடி தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கறதுக்காக, கர்த்தருடைய ஊழியங்களை செய்வதற்காக, ஐக்கியங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு நாள் வருகிறோம். அதனால் ஞாயிற்றுக்கிழமையே ஒரு பரிசுத்த நாள் அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆமாம், சிலர் சொல்வது பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த ஞாயிற்றுக்கிழமை, அப்படி ஒரு நாளை தேவன் தனியாக பரிசுத்தமாக ஆக்கலை. தேவன் நம்மைத்தான் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். எனவே குறிப்பிட்ட நாள் அல்ல, நம்ம வீட்டில் இருந்தாலும் வெளியே இருந்தாலும் ஆண்டவருக்காக வாழணும். சிலர் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பக்தியை காட்டுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சிலர் சொல்லுவாங்க, நம்ம எப்படி இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிச்சிடணும். எனக்கு சிலர் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஆராதிக்கிற ஒரு சபை வேணும் அப்படின்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்காமல் இருக்கக்கூடாது. இல்லை, நீங்கள் திங்கக்கிழமை ஆராதிக்கலைன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறது வேஸ்ட் தான். நீங்கள் வியாழக்கிழமை ஆராதிக்கலைன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறது வேஸ்ட்டு. ஆராதனை செய்வது தேவனை கனப்படுத்தி வாழ்வது, தேவனுக்கு மரியாதை கொடுத்து வாழ்வது, தேவனை முன்வைத்து வாழ்வது, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வது. இந்த அனுபவம் எல்லா நேரங்களும் இருக்கணும். ஒரு சபையாக கூடி வருவதற்கு ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சூழல்களில் ஒரு வசதியாக இருக்கிறனா அந்த நாளை வைத்திருக்கமே ஒழிய, ஞாயிற்றுக்கிழமை தேவன் நமக்கென்று குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறார் என்று ஒன்றும் கிடையாது. நமக்கு ஒருவேளை இந்த ஞாயிற்றுக்கிழமை கூடி வர முடியல, வேறொரு நாளில் கூட கூடி வரலாம். நமக்கு பொதுவாக ஒரு கன்வீனியன்ட் டேயாக இருக்கிறனால அதை செய்கிறோம். எனவே எல்லா நாட்களிலும் கர்த்தரை தேடணும், எல்லா நாட்களிலும் கர்த்தருடைய ஐக்கியத்தில் வாழணும், எல்லா நாட்களிலும் ஆண்டவருக்கு உரிய மகிமை செலுத்தி வாழணும். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.